சந்திரனை போல் அழகுள்ளவளாம் எங்கள் தாயான மரியாளை உலகிற்கு அர்ப்பணித்த கருணையின் திருவுருவே அம்மா அன்னம்மா நீ வாழ்க. தலைமுறை வாழ்த்தும் தூயவளே, அன்னை என்ற நல் அன்பின் அன்னையே, மலைகளிலே துள்ளி வரும் கலைமான்கள் போல வரும் அன்னை மரியாவை கருவிலே சுமந்த அன்பு தாயவளே, கரைந்து உருகும் விழிகளை துடைப்பவளே, கரையின்றி அன்னை மரியாவை ஈன்றவளே, என்னை கரையின்றி வாழ வழிநடத்தும் அம்மா, அன்பின் அன்னம்மா. இன்று அர்ப்பணத்தின் சிகரமாக வாழ்வின் நங்கூரமாக இருக்கும் அன்னை மரியாவின் பெற்றோர்களான தூய ஜோக்கின் அன்னம்மாள் அவர்களின் நினைவு நாளை நினைவு கூறும் இந்த உன்னதமான தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் அன்பும் அருளும் கிடைக்க உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். வாழ்வின் வெற்றிக்கு உதாரணம் எது என்பதை இன்றைய நற்செய்தியானது நமக்கு தெளிவாக படம் பிடித்து காட்டுகின்றது. இன்றைய நற்செய்தியில் அதிகாரம் 13:8 வாசிக்கின்றோம். இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. இந்த வார்த்தைகளை நாம் ஆழமாக சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அங்கே விழுந்த விதைகளை அந்த நிலமானது தனக்குள்ளாகவே ஏற்றுக்கொள்கின்றது. தனது முழு ஆற்றலையும் சக்தியையும் விதை வளர கொடுக்கின்றது, தியாகம் செய்கின்றது. அதே போல இன்று நாம் கொண்டாடும் அன்னை மரியாவின் பெற்றோர்கள் தூய சுவைக்கின் அன்னம்மாள் ஒரு நல்ல நிலமாக இருந்தார்கள். அன்னை மரியாளின் வாழ்வில் ஒரு உந்த சக்தியாக இருந்தார்கள். அன்னை மரியாள் இறை பக்தியிலும் ஞானத்திலும் வளர ஒரு விதையாக அவர்கள் இருந்தார்கள். இரண்டாவதாக, விதை விதைத்து பலன் தருகிற போது அந்த நிலத்தை யாரும் கண்டுகொள்வதில்லை என்பதை நாம் வாசிக்கின்றோம். நம்முடைய வாழ்விலே நாம் வெற்றி அடைந்த பிறகு நாம் நம் பெற்றோர்களை நினைத்து பார்க்க மாட்டோம். இருந்தாலும் அவர்கள் எப்பொழுதுமே தாழ்ச்சியோடு இருப்பார்கள், நம்மை அதிகமாக அன்பு செய்வார்கள். இதுதான் தியாகம் நிறைந்த உள்ளம். அதே போல அன்னை மரியாள் ஒரு விதையாக வளர்ந்து இறைவனின் கருவியாக மாறுகின்றாள். இதற்கு காரணம் அன்னை மரியாவின் பெற்றோர்கள். அவர்களின் தாழ்ச்சிதான் அன்னை மரியாவை அனைவருக்கும் தாயாக வடிவெடுக்க வைத்தது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பெற்றோர்கள் நல்ல நிலமாக இருந்து நமக்கு நல்ல விதைகளை விதைக்கின்றார்கள். ஆனால் நாம் நல்ல சிந்தனைகளை கொண்டு வாழ்கின்றோமா? வாழ்வில் வெற்றியின் சிகரமாக திகழ்கின்றோமா? அன்னை மரியாவின் பெற்றோர்கள் நம் வாழ்வில் வெற்றியடைய உயரும் படிக்கற்கள். அவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி நாம் வாழ்ந்து நல்ல நிலமாக இறைவனின் கருவியாக வாழ நாம் முற்பட வேண்டும். மேலும் இந்த விழா இன்னொரு படிப்பினையும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. நல்ல அறுவடை பயன் கிடைக்க நிலமும் உருமாற வேண்டும், விதையும் உருமாற வேண்டும். இந்த இரண்டும் தங்கள் பழைய தன்மையை இழந்தால்தான் விளைச்சல் என்ற ஒன்றை உருவாக்க முடியும். அந்த வகையில் அன்னை மரியாவின் பெற்றோர்கள் நல்ல நிலமாகவும் நல்ல விதையாகவும் வாழ்ந்ததனால் அவர்கள் நல்ல விளைச்சலை அன்னை மரியாவுக்கு கொடுத்தார்கள்.
கடினமாக இருக்கின்ற நிலமானது தண்ணீரால் பதப்படுத்தப்பட்டு மிருதுவாக்கப்பட வேண்டும். அதே போல கடினமான விதையும் இரண்டாக உடைப்பட வேண்டும். இப்படிப்பட்ட மாற்றம் நடக்கின்ற போது நல்ல விளைச்சல் நடைபெறும். அன்னை மரியாவின் பெற்றோர்கள் கடின உள்ளத்தோடு விளங்கவில்லை, சுயநலத்தோடு வாழவில்லை, ஆணவத்தோடு இருக்கவில்லை. மாறாக அன்பு மகிழ்ச்சியை அன்னை மரியாவுக்கு விளைச்சலாக கொடுத்தார்கள். அந்த விளைச்சல் 60 மடங்காக பலனளித்தது. ஆம், நம்முடைய வாழ்வை நாம் எடுத்துக்கொண்டால் நமக்குள்ளே உள்ள கடினமான மனநிலைகள் நிலம் போன்றது, கசப்பான எண்ணங்கள் விதை போன்றவை. இவை இரண்டும் முடைபடுகின்ற போது மட்டுமே நாம் முழுமையை நோக்கி செல்ல முடியும் என்று தன் வாழ்வால் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அன்னை மரியாவின் பெற்றோர்கள் தங்கள் வாழ்வில் கடின தன்மையோடு விளங்கி இருந்தால் அன்னை மரியா என்னும் தூயவளை இந்த உலகிற்கு கொணர்ந்திருக்க மாட்டார்கள். ஆனால் நல்ல நிலமாக, பண்பட்ட நிலமாக விளங்கியதால் புதிய வாழ்வை கொடுத்தார்கள், புதிய மாற்றத்தை கொடுத்தார்கள். நாமும் சில நேரங்களில் சுயநலமாக வாழ்ந்தால் ஆணவமாக வாழ்வை வாழ்ந்து மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று நம்முடைய குடும்பங்களிலே நினைப்போம், நம்முடைய சமுதாயத்திலே நினைப்போம். ஆனால் நல்ல விளைச்சலை நாம் கொடுக்க முடியாது. இன்று பெற்றோர்கள் நல்ல நிலமாக, நல்ல விதையாக இருக்கிறார்களா என்றால் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இப்படிப்பட்ட சமுதாயத்தில் வாழ்கின்ற நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட பாடத்தை கற்றுக் கொடுக்கப் போகின்றோம்? தூய சுவைக்கின் அன்னம்மாள் ஒரு குழந்தை எப்படி இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டி இருக்கின்றார்கள். அதை செயல் வடிவத்திலே கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதே போல நாமும் நம்முடைய கடின தன்மையை அகற்றி புதிய வாழ்வில் வாழ தூய சுவைக்கின் அன்னம்மாவிடம் தொடர்ந்து இன்றைய நாளிலே மன்றாடுவோம். சந்திரனை